Welcome to Optooz Education. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ். பைத்தன் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணும்போது ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு ஆப்ரேட்டர் தான், அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு அடிஷன் பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது வந்து arithmetic ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகே, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணவோ இல்லை வேல்யூஸ் வந்து கன்கட் பண்ணவோ அந்த மாதிரி இடத்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த பிலோ எக்ஸாம்பிள் வி யூஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் டு ஆட் டுகெதர் டூ வேல்யூஸ். ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ 10ன்றது இன்ட்டு 5ன்றது இன்டிஜர் வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு 15ன்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா. ஸோ அதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணோன்னா 15 வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து அதில் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, arithmetic ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ நமக்கு வந்து மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைத்தான் arithmetic operator. Arithmetic operators are used with numeric values to perform common mathematical operation. Arithmetic அப்படின்னாலே மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளிகேஷனு டிவிஷனு, அப்புறம் வந்து ஒரு ரிமைண்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா பவர் கண்டுபிடிக்கிறது 2 to the power 3, அதுக்கு என்ன வேல்யூ, ஸோ இந்த ஃப்ளோர் டிவிஷன் எப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் arithmetic ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் இது எல்லாமே தெரியும். டிவிஷன் வந்து நமக்கு எப்படி வேல்யூ கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 15 டிவைடட் பை 2 கொடுத்தோம்னா 7.5. ஸோ இது வந்து பாயிண்டில் வந்து வேல்யூ கொடுக்குது. இதுவே நம்ம மாடுலோ கொடுக்கலாமா. ஸோ 15 நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து இங்கே மாடுலோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1. அப்போ இது வந்து ரிமைண்டரை வந்து கொடுக்குது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்போனென்ஷியல் வந்து 2 to the power 3னா 8. ஓகேவா. இதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல். ஃப்ளோர் டிவிஷன் வந்து என்ன மாதிரி அவுட்புட்டு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். 15/2 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அப்போ 7 கொடுக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுது, நமக்கு வந்து அந்த பாயிண்ட் இல்லாமல் இந்த 7 மட்டும் கொடுக்குது. ஓகேவா. ஸோ ரிமைண்டர் வந்து 1. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது எடுத்துக்கலாம். ஸ்னிப்பிங் டூல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டிவிஷன் இல்லையா. இது என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து 7.5ன்னு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15 இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த 15 டிவைடட் பை 2ன்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ இது வந்து எத்தனை டைம் இருக்குது, 7 டைம் வந்து நமக்கு இதில் வந்து 2 இருக்குது. அப்போ 7 டைம்னு வரும்போது நமக்கு வந்து 14 வருமா. 7 2 14. இப்போ இதில் வந்து ரிமைண்டர் வந்து 1. ஓகேவா. இப்போது இங்கே வந்து நம்ம நார்மலாக ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணோம்னா இப்போ இங்கே வந்து 7 குவேஷன்ட் வேல்யூ 7. நீங்கள் வந்து மாடுலோ யூஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ வந்துடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடியது. இது வந்து Q குவேஷன்ட்டு, இது வந்து ரிமைண்டர். ஓகேவா. இப்போ வந்து குவேஷன்ட்டு ரிமைண்டர் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்றோம். இப்போது இதுவே இங்கே நமக்கு வருது இல்லையா. ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நம்ம இங்கே வந்து பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேல்யூ 0 ஆட் பண்ணிப்போம். அடுத்த மறுபடியும் வந்து 5 போட்டுப்போம். அப்போ 7.5. அப்போது இந்த இடத்த 10 வரும் டிவைடட் பை 0 வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் டிவிஷன் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து 7.5. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர் பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ அடுத்தது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்.
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது நீங்கள் வந்து ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேரியபிள் வந்து ஒரு ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஆல்ரெடி வந்து எக்ஸில் வந்து வேல்யூ இருக்கும் பெறலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுருக்கேன். அடுத்தது அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஆல்ரெடி 2 இருக்கும், அது கூட 3 ஆட் பண்ணிக்கோ, அப்போ வந்து எக்ஸில் வந்து 5 வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் போட்டுக்கலாம், ஃப்ளோர் டிவிஷனு, மாடுலோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து வேறு இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸில் வந்து 5 இருக்கும், அண்டு 3 கொடுத்தா நமக்கு என்ன வேல்யூ வருது, 1 வருது. ஸோ அப்போ அந்த 1 வந்து என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ஒரு கோஷன்ட் மாதிரியான அவுட்புட்டை வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து மோஸ்ட்லி இஃப் தென் எல்ஸ் பார்ட் வரும்போது நம்ம நிறைய இதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இஃப் தென் எல்ஸில் வந்து ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, இந்த வேல்யூ வந்து இதோட ஈக்குவல் ஆகுதா, இது நாட் ஈக்குவலாக இருக்கா, இது கிரேட்டர் தென்னாக இருக்கா, லெஸ் தென்னாக இருக்கா, ரெண்டு கிரேட்டர்னா ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸை வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்ததாக லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் 3 தான் இருக்குது, அண்டு, ஆர் அண்ட் நாட்டு. ஸோ அண்டுனா 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆர்னா இப்போ இதில் வந்து 2ல் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா வந்து பாஸ் ஆச்சுன்னா போதும். ஓகே. அடுத்ததாக வந்து நாட்டு, இது 2மே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நாட். இது வந்து ட்ரூ ஆச்சுன்னா அது வந்து இது ட்ரூ ஆச்சுன்னா அது வந்து ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை சொல்லக்கூடியது தான் நாட். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அடுத்ததாக வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். அடுத்தது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஒய், அதாவது எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலு அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ எக்ஸுக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 4ன்னு வச்சிட்றேன். இப்போது எக்ஸ் இஸ் ஒய்ன்னு கொடுக்குறேன், ட்ரூ கொடுக்கும். இதுவே இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நான் 5ன்னு மாற்றிடுறேன், எக்ஸ் இஸ் ஒய்ன்னு சொன்னோன்னா ஃபால்ஸ் வரும். இப்போ 2 வேல்யூவும் வந்து ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் ஈஸ் ஆப்ரேட்டர். இதை வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து பைத்தன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா எக்ஸ் வந்து ஒய்யில் இருக்குதா, ஐ மீன் நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்துருப்போம், இந்த வேல்யூ வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அடுத்தது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா, ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் டு கம்பேர் பைனரி நம்பர்ஸ், ஐ மீன் கம்பேர் நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஓவர் நம்ம வந்து அந்த அண்டு ஆர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இங்கேயும் இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் கொடுக்கலாம், 4. இது வந்து நம்ம இஃப் கண்டிஷன்லாம் மோர் ஓவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை உங்களுக்கு இதுலேயே ஒரு எக்ஸாம்பிளை நான் வந்து காட்டுறேன், அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் 6 அண்டு 3ன்னு கொடுக்குறாங்க. அப்போ அண்டுன்னு போடும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து இது எத்தனை டைம் 3 வந்து இதில் எத்தனை டைம் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள், அண்டு ட்ரையும் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இது எப்படி ரன் ஆகுது. ஸோ இது பார்க்க சின்னதாக தான் இருக்கும், நாம் வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நமக்கு பெரிய யூசேஜை கொடுக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ ப்ரெசிடென்ஸ் இன் சென்ஸ் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது இது நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். போர்ட் மாஸ் ரூல்னால் ப்ராக்கெட்டு,
இன்சென்ஸ் இங்கே வருவோம். இதில் வந்து தி போர்ட் மாஸ், ஓகேவா, போர்ட் மாஸ் ரூல். இந்த ரூல் மாதிரி தான் வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடியது. ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்னா டிவைடு. ஸோ இந்த மாதிரி, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ இது ரெண்டையும் பாரு, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, 6+3 அப்படின்னு இருக்குது. அப்போ இது வந்து 9. அப்போ இந்த 9, அதுக்கப்புறம் இதுவும் வந்து 9. இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சுட்டு, ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியை முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்னது, மைனஸு. அப்போ 9 - 9 வந்து 0. ஸோ இதுதான் வந்து போர்ட் மாஸ் ரூலில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரூலை தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து இங்கேயும் பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 × 3 இருக்கா, அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு. இப்போ இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணோம்னாக்கா நமக்கு 15 வரும். அப்போ 15 + 100 வந்து 115 வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டை பார்க்கலாம். பாருங்கள், 115. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்த்த ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கீழே வந்து நிறைய மெத்தட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் எப்படி ஆக்ட் ஆகுது, இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.